ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கோவை 360. பேன் பண்ண வேண்டிய விஷயங்கள் என்னென்னவோ இருக்குது, அதெல்லாம் பேன் பண்ணாமல் ப்ராங்கை போய் பேன் பண்ணி வச்சுருக்காங்க. அது நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. மக்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறாங்கன்னு போய் கேட்கலாம் வாங்க. ப்ரோ, ப்ராங்க் ஷோஸ்லாம் பார்ப்பீங்களா? நீங்கள் ப்ரோ இப்போ ப்ராங்கை வந்து பேன் பண்ணிட்டாங்க தெரியுமா ப்ரோ? அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ப்ராங்க்கு பேன் பண்ணது வந்து தப்பு தான். ஏன்னா ஒரு என்ஜாய்மெண்ட்டு, ஜாலியாக இருக்கலாம். பார்க்குற நாங்கள் வீடியோஸ் நாங்கள் பார்க்குறோம், நாங்களும் ஜாலியாக இருப்போம். அதில் ஷூட்டிங் பண்ணுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பாங்க. அதில் பார்த்தா ஏன் தப்புன்னு நினைக்கிறேன்னா, டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். நம்ம ரோட்டில் போகிறாங்க வராங்க, அவங்களோட டிஸ்டர்பன்ஸ்னு அவங்க நினைக்கிறாங்க. ஒரு என்ஜாய்மெண்ட்டு தான் காலேஜ் லைஃப்பில், அவ்வளோதான் ஃபன். நீங்கள் அதை என்ஜாய் பண்ணுறீங்க ப்ராங்க்? நான் என்ஜாய் பண்ணுறேன் ப்ராங்க். நீங்கள் ப்ரோ, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நான் என்ஜாய் பண்ணுறேன். ப்ராங்க்குங்கிறது எனக்கு கரெக்டு தான். நான் ப்ராங்க் ஷோஸ்லாம் பார்ப்பீங்களா? இன்னும் பார்த்துட்ருக்கேன். நீங்கண்ணா? நிறையா பார்த்துருக்கேன். இது அதெல்லாம் பேன் பண்ணிட்டாங்க ஹைகோர்ட்டில் இருந்து, அது தெரியுமா உங்களுக்கு? இப்போ நேற்று கேள்விப்பட்டேன் பண்ணுறாங்க. அதான் ஒரு லிமிட்டுக்கு மேலே பண்ணால் தடை தான் பண்ணுவாங்க, பேன் பண்ணுவாங்க. அது இருக்கணும்னு நினைக்கிறீங்களா, வேணாம்னு நினைக்கிறீங்களா? அதான் எல்லாமே வந்து உங்கள் சுதந்திரம் வந்து உங்கள் மூக்கு நுனி வரைக்கும் தான். அதுக்கு மேலே போச்சுனாக்கா அது அடுத்தவங்க இதை பறிக்கிற மாதிரி போயிடும். ஸோ எதுவுமே எல்லைக்குள்ளே இருந்தாக்கா கரெக்டாக இருக்கும். எல்லை மீறி போனாக்க தான் அது தப்பாயிடும். இருக்கலாம், எந்த அளவு இருக்குமோ அந்த அளவு இருந்துக்கணும். லிமிட் எவ்வளோ பண்ணி தெரிஞ்சுக்கணும், அதுக்கு மேலே போகக்கூடாது. வந்தால் அதுக்கு உண்டான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோட அது வரலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. அதுக்குண்டான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோட அதுக்குண்டான ஃபார்மேட் என்னவோ அந்த ஃபார்மேட்டில் பண்ணால் எல்லாம் நல்லா தான் இருக்கும். உங்களுக்கு அது என்டர்டைன்மெண்ட்டாக தான் இருக்குது? அது நல்லா என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். ப்ராங்க் ஷோஸ்லாம் பேன் பண்ணிட்டாங்க தெரியுமாண்ணே? ஆமாண்ணா, சொல்லுங்கண்ணா. பண்ணாங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? கரெக்டுண்ணா? இல்லை, அது எப்படின்னா ஒரு இளைஞர்களுக்கு ஒரு யங்ஸ்டர் வர்றவங்களுக்கு கொஞ்சம் ஒரு காமெடி ஷோ மாதிரி தான் அது. பட் அது என்னென்னா வந்து யாரும் பெருசாக அவங்களுக்கு தெரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. என்ன நினைக்கிறாங்க, இது வந்து வேறு லெவல் ஆயிரும், ஏதாச்சும் ஒரு தப்பான வழியில் போயிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது வந்து நம்ம ஒரு ஃப்ராங்காக எடுத்துக்கிட்டோம்னா அது ஃப்ராங்க் ஷோ ஜாலியாக இருக்குது. அது வந்து ஜாலியாக எடுத்துக்கலைன்னா அது வந்து அவங்க எப்படி சொல்கிறது, உங்களுக்கு அது என்டர்டைன்மெண்ட்டாக தான் இருக்குது? அது என்டர்டைன்மெண்ட்டாக தான் இருக்குது. அது வந்து எப்படின்னா அது நம்ம நடந்துக்கிறது தான் இருக்குது. பட் அது அதனால் அந்த ஒரு டிவினால் இல்லை, எத்தனையோ ப்ரோக்ராம், டிக்டாக் எத்தனையோ இருக்குது, எவ்வளோ விஷயம் இருக்குது. பட்டு நம்ம அதை ஃப்ராங்க் ஷோவாக பார்த்தோம்னா அது ஓகே. ப்ராங்க் ஷோஸ்லாம் பேன் பண்ணிட்டாங்க தெரியுமா உங்களுக்கு? ஆமாம், தடை பண்ண வந்துட்டு யாருன்னு தெரிந்தால் நெக்ஸ்ட்டு செஞ்சணும். நீங்கள் உங்களோட கருத்து சொல்லுங்கள். மீண்டும் வரணும். என்ன ப்ரோ? அவங்க எடுத்து அதே தான். அதெல்லாம் ஃப்ராங்க் சேனல்ங்கிறது ஒரு ஃபன் பண்ணுறோம், ஜாலியாக இது பண்ணுறதான். அதை போய் தடை பண்ணியிருக்கானுங்க பாருங்க. நீங்கள் அது கம்பேக் வரணும்னு நினைக்கிறீங்களா ப்ரோ? கண்டிப்பாக அதெல்லாம் வரணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குது? ஆமாம். உங்களுக்கு ப்ரோ? எஸ். ப்ராங்க் ஷோஸ் வந்து கன்ஃபார்மாக வரணும்னு எதிர்பார்க்குறீங்க? கண்டிப்பாக வரணும் எதிர்பார்த்துட்ருக்குறோம். ஓகே ப்ரோ, கண்டிப்பாக அது வரணும். நாங்கள் அதுக்காண்டி வெயிட்டிங்கில் இருக்கோம். ஓகே ப்ரோ. நீங்கள் 360 சேனல் சப்ஸ்கிரைபரா? கண்டிப்பாக. எல்லா 360யும் அப்போ நம்ம சப்ஸ்கிரைபரா? கண்டிப்பாக. ஓகே ப்ரோ, கண்டிப்பாக வரும். நீங்கள் ப்ரோ எதிர்பார்க்குறீங்களா? எதிர்பார்க்குறாங்க. நீங்கள் ப்ரோ, உங்களுக்கு தெரியுமா? தெரியும் ப்ரோ, பேன் பண்ணிட்டாங்க. தெரியும், பேன் பண்ணிட்டாங்க தெரியும். அதெல்லாம் அதை என்ன எப்படி பார்க்குறீங்க, அது உங்களோட கருத்து என்ன? என்டர்டைன்மெண்ட் ஷோ பிளாக் பண்ணிட்டாங்க. இதுக்கு என்ன ப்ரோ சொல்கிறது? இது சொல்கிறதுக்கே இல்லை ப்ரோ, விடுங்க ப்ரோ. நீங்கள் உங்கள் ஆளுக்கு வேணும் ப்ரோ. எனக்கு உங்களோட வருத்தத்தை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ப்ராங்க் ஷோஸ்லாம் பார்ப்பீங்க? பார்ப்பேங்க. நீங்கள் ப்ரோ? பார்ப்போம். ப்ரோ, அதெல்லாம் பேன் பண்ணிட்டாங்க தெரியுமா? இல்லை, இப்போ 2 நாளைக்கு முன்னாடி பேன் பண்ணிட்டாங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இல்லை, ப்ராங்க் வீடியோன்றது கோஸ்ட் ப்ராங்க் வீடியோ தான் நாங்கள் இப்போ பார்ப்போம். ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் அது பார்க்கும்போது. வந்து பயம்புத்துறது, இந்த மோஸ்ட்லி இந்த நார்த்து சைட்லலாம் பண்ணுவாங்க. ராத்திரி வந்து நடந்து போகும்போது வந்து பேய் மாதிரி பயம்புத்துறது ஒரு ஃபன்னியாக இருக்கும் பார்க்கறதுக்கு, டைம் பாஸ் ஆகும் நம்மளுக்கு, அவ்வளோதான். அது தமிழ்நாட்டை பேன் பண்ணிட்டாங்க ப்ரோ. தமிழ்நாட்டில் பேன் பண்ணிட்டாங்க. இனிமேல் அது அவ்வளோதான் நடக்காதுங்க அப்படி சொல்லியிருக்காங்க. அது உங்களோட கருத்து என்ன? என்ன சொல்லுங்கள்? நல்லா இருக்காது, இருந்தால் நல்லாயிருக்கும். அது இருந்தால் நல்லாயிருக்கும். நீங்கள் ப்ரோ, நீங்கள் சொல்லுங்கள். எனக்கும் இதுதான் நல்லாயிருக்கும், ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக பார்க்கலாம். ஏன்னா நம்ம டெய்லி வந்து டைம் பாஸுக்கு யூடியூப்பில் பார்ப்போம் ப்ராங்க் வீடியோலாம். அது இல்லைன்றது போது கொஞ்சம் இதுவாக இருக்கும், போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். எங்களுக்காக வருத்தப்படுறதுக்கு நீங்களும் இருக்கீங்களா ப்ரோ? ப்ரோ, அது கம்பேக் வரணும்னு நினைக்கிறீங்களா? என்ன சொல்லுங்கள்? கம்பேக். ஆமாம். நீங்கள் ப்ரோ? கம்பேக் வரணும் கண்டிப்பாக. உங்களுக்கு அது என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குது? ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக பார்க்கலாம். போர் அடிக்கும் போது அந்த வீடியோ பார்க்குறோம், அதை பேன் பண்ணிட்டாங்க. இது வந்தால் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம சைடில் மட்டும்தான் பண்ணியிருக்காங்க. அது இது பண்ண வேணாம், நல்லாயிருக்கு. அது இருந்தால் நல்லாயிருக்கும் எல்லாருக்கும். யூடியூப்பில் ப்ராங்க் ஷோஸ்லாம் பார்ப்பீங்க? பார்ப்பேன். அந்த ப்ராங்க்லாம் வந்து இனிமேல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு பேன் பண்ணிட்டாங்க ஹைகோர்ட்லேருந்து. தெரியுமா ப்ரோ உங்களுக்கு? தெரியும். அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அது தப்பு தான், அது கண்டிப்பாக அது வேணும். உங்களுக்கு அது என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கா ப்ரோ? கண்டிப்பாக என்டர்டைன்மெண்ட் தான். கண்டிப்பாக என்டர்டைன்மெண்ட் தான், அது கண்டிப்பாக வேணும். அது நீங்கள் பார்க்குறப்ப ஏதாச்சும் ஹர்ட் பண்ணுற மாதிரி, கஷ்டப்படுத்துகிற மாதிரி ஏதாச்சும் இதில் இருந்திருக்கா? அப்படி எதுவும் பண்ணல? இல்லை, அப்படியெல்லாம் கிடையாது. எல்லாமே ஒரு
டைம் பாஸ் தானே, எல்லாத்துக்கும் டைம் பாஸ் வேணும்ல, அது நல்லா ஜாலியாக தான் இருக்குது எல்லாத்துக்கும். ஜாலியாக என்ஜாய் பண்ணுறீங்க. ஆமாம் ஆமாம் கண்டிப்பாக, திருப்பி அது கண்டிப்பாக வேணும். வேணும் ஆனால் வேணுன்ற திருப்பி கம்பேக் வந்து திருப்பி வரணும் ப்ராங்க் ஷோஸ் அப்படின்றீங்களா ப்ரோ? ஆமாம் கண்டிப்பாக வரணும். மக்களோட கருத்துக்கள் என்னென்ன அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். மக்கள் வந்து என்டர்டைன்மெண்ட்டாக தான் இருக்குது, ப்ராங்க் ஷோஸ் இருந்தால் நல்லா தான் இருக்கும், வேணும் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. நாங்களும் வேணும்னு தான் கேட்டிருக்கோம். கடவுளே எங்களுக்கு திருப்பி கொடுத்துருங்க. உங்களோட கருத்துக்களை நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ப்ராங்க் வேணுமா வேண்டாமான்ற நீங்களே சொல்லுங்கள். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது ஜாக். பாய்.